12 பள்ளிகளுக்கு மேலே விடுமுறை விட்டுருக்கீங்க சார். மழை அளவு கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தென் மாவட்டங்கள் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வடக்கு பகுதியில் அதிகமாக பெஞ்சிருக்கு. வேறு ஏதாவது குறிப்பிடத்தகுந்த அறிவுறுத்தல்கள் ஏதாவது பள்ளி இல்லை? பொதுவாக பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம். குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமீடியட்டாக கிராம பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும். ஏற்கனவே ஒரு ஆழ்துளை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவிற்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ்கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்று சொல்வதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த கலெக்டர்ஸ் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து அரசியல் சார்ந்த சில கேள்வி சொல்லுங்கள் சார். ஒரு டிவிக்கியில் அந்த 41 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மனமுடைந்து நீங்கள் தண்ணி விடுறீங்க. அதை கூட விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகளை இல்லை இப்போ பேசும்போது கூட அதான் நான் சொன்னேன். நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இந்த அறிவை கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது. அல்லது உணர்ச்சிகள் கம்மியாகிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன். குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.